ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நாம சம மின்னழுத்த பரப்புகள் பற்றி பார்க்க போறோம். இந்த வீடியோ சம மின்னழுத்த பரப்புகளுடைய பகுதி 1 வீடியோ. இந்த வீடியோவில் நீங்க என்னெல்லாம் படிக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகுதி 1ல நீங்க சம மின்னழுத்த பரப்புகள் அதை பற்றி ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரடக்ஷன் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் சம மின்னழுத்த பரப்புகளின் பண்புகள் பற்றி படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் ஒரு புள்ளி மின்துகளின் சம மின்னழுத்த பரப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க டீட்டெயிலா பார்ப்பீங்க. அதே போல 2 நேர்மின் துகள்கள் கொண்ட அமைப்பின் சம மின்னழுத்த பரப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்ப்பீங்க. இதெல்லாம் நீங்க பார்ட் 1 வீடியோல பார்ப்பீங்க. பார்ட் 2 வீடியோல நீங்க ஒரு மின் இருமுனையினுடைய சம மின்னழுத்த பரப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்பீங்க. சீரான மின்புலத்தின் சம மின்னழுத்த பரப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாம சில JEE மெயின்ஸ் கேள்விகளை நீங்க சால்வ் பண்ணுவீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சம மின்னழுத்த பரப்புகள்னா என்ன? அது பேரில இருந்தே அதோட அர்த்தம் புரியுது இல்லையா? சமமான மின்னழுத்தத்தை கொண்ட ஒரு பரப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பரப்புல நம்ம எந்த புள்ளியை எடுத்தாலுமே அல்லது அந்த பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளிலும் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் சமமான மதிப்பை கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரப்பை தான் நம்ம சம மின்னழுத்த பரப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். வாங்க இதனுடைய டெஃபினிஷனை பார்க்கலாம். An equipotential surface is a surface on which all the points are at the same electric potential. அப்போ சம மின்னழுத்த பரப்பு அப்படிங்கிறது ஒரு எப்படிப்பட்ட பரப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளிலும் இருக்கக்கூடிய மின் அழுத்தம் சமமான மதிப்பை உடையதா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த பரப்பை நம்ம சம மின்னழுத்த பரப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரி, இந்த சம மின்னழுத்த பரப்பை வெவ்வேறு சார்ஜ் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு புள்ளி மின்துகளை எடுத்துக்கொண்டு அதனுடைய சம மின்னழுத்த பரப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்போ ஒரு புள்ளி மின்துகள்ல எல்லா புள்ளிகளிலும் ஒரே மின்னழுத்தத்தை கொண்ட ஒரு பரப்பு எப்படிப்பட்ட ஒரு பரப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புள்ளி மின்துகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் எதை பொறுத்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வாங்க அந்த ஃபார்முலாவை பார்க்கலாம். பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் K × Q டிவைடட் பை R. இதுல Kங்கிறது 1/4πε0, Qங்கிறது அந்த சோர்ஸ் சார்ஜ், அதாவது மூல மின்துகளினுடைய மின்னூட்டம். ஆறுங்கிறது நம்ம எந்த புள்ளியில மின்னழுத்தத்தை கணக்கிடுறோமோ அந்த புள்ளிக்கும் இந்த மூல மின்துகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு. சரி, இப்ப இதுல Kங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா? K ஏன் கான்ஸ்டன்ட்? ஏன்னா அது எதை பொறுத்தது? அது ஊடகத்தை பொறுத்த ஒரு மதிப்பு. 1/4πε0 அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது வெற்றிடமாக இருந்தா நம்ம ε0 பயன்படுத்துவோம். அதுவே வேற ஒரு ஊடகமாக இருந்தா அதற்குரிய விடுதிறன் எப்சிலான் நம்ம பயன்படுத்துவோம். அப்ப அது ஒரு ஊடகம் மாறாத வரைக்கும் இந்த Kனுடைய மதிப்பும் மாறாது. இப்ப K ஒரு மாறிலி. Qங்கிறது சோர்ஸ் சார்ஜ். அப்ப சோர்ஸ் சார்ஜ் நம்ம மாத்தல அப்படின்னா அதுவும் அதனுடைய மின்னூட்டமும் ஒரு மாறிலி. இப்ப Kவும் Qவும் மாறிலிகளாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/R சொல்லலாமா? அப்ப V அதாவது மின்னழுத்தம் எதை பொறுத்து இருக்கு? மின்னழுத்தம் நம்ம எந்த புள்ளியில மின்னழுத்தத்தை கணக்கிடுறோமோ அந்த புள்ளிக்கும் இந்த சோர்ஸ் சார்ஜுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு, அந்த தொலைவுக்கு அது எதிர்த்தகவில் இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு அப்படிங்கிறது இதை பொறுத்து நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ இந்த ஆரினுடைய மதிப்பு ஒரே மதிப்பாக இருக்கக்கூடிய புள்ளிகள் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த புள்ளிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்தோம் அப்படின்னா உருவாகக்கூடிய பரப்பு தான் இந்த புள்ளி மின்துகளினுடைய சம மின்னழுத்த பரப்பாக இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்ப இங்க பாருங்க, +Q அப்படிங்கிற ஒரு புள்ளி மின்துகளை நான் எடுத்திருக்கேன். இந்த +Q இந்த +Qல இருந்து 6ங்கிற தொலைவில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளையும் நம்ம மார்க் பண்ணுவோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட புள்ளிகளை நம்ம மார்க் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 டைமென்ஷன்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறதுனால நம்ம மார்க் பண்ணிருக்க புள்ளிகள் எல்லாமே ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க. ஆனா இதே நீங்க 3 டைமென்ஷன்ல கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு புள்ளி மின்துகள் நடுவுல இருக்கு, அதை சுற்றி அதிலிருந்து 6 தொலைவில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளும் அப்படின்னு சொல்லும் போது அந்த புள்ளிகளை எல்லாம் சேர்க்கும் போது உருவாகக்கூடிய ஷேப் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்பியர், ஒரு கோளகம் போல இருக்கும் இல்லையா? அதுலயும் ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் போல இருக்கும். சரி, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது போல இருக்கும். இப்ப நம்ம எல்லா புள்ளிகளையும் ஒன்னா இணைச்சிருக்கோம். இது ஒரு 2 டைமென்ஷனல் டயக்ராமாக இருக்குனால ஒரு சர்க்கிள் போல தெரியுது. இதுவே நமக்கு 3 டைமென்ஷனல் நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்பியர் போல, ஒரு கோளம் போல அது இருக்கும். சரி, இப்ப இதுதான் ஒரு சம மின்னழுத்த பரப்பு. இந்த புள்ளி மின்துகளினுடைய சம மின்னழுத்த பரப்புகளில் ஒன்று. இப்ப எத்தனை சம மின்னழுத்த பரப்புகள் ஒரு புள்ளி மின்துகளுக்கு இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணிலடங்கா, இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ் இருக்கலாம். ஏன்னா ஒரு புள்ளி மின்துகளிலிருந்து ஒவ்வொரு புள்ளிலையும் பாத்தீங்கன்னா மின்னழுத்தம் மாறுது இல்லையா? அப்ப அதே ஒவ்வொரு புள்ளியிலே இருக்கக்கூடிய மின்னழுத்தத்தை கொண்ட எல்லா புள்ளிகளையும் நம்ம ஒன்னா சேர்த்தோம் அப்படின்னா எத்தனையோ சம மின்னழுத்த பரப்புகள் உருவாகும் இல்லையா? அப்ப ஒரு புள்ளி மின்துகளுக்கு எண்ணிலடங்கா, இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சம மின்னழுத்த பரப்புகள் நம்ம வரையலாம். சரி,
அப்போ இங்க பாருங்க, இந்த ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து 2 சம மின்னழுத்த பரப்புகள் வந்து வரையப்பட்டிருக்கு. இந்த புள்ளி மின்துகள் நம்ம எடுத்துக்கக்கூடிய புள்ளி மின்துகள் வந்து பிளஸ் கியூ அப்படிங்கிற சார்ஜ் கொண்ட ஒரு புள்ளி மின்துகள். இதனுடைய 2 சம மின்னழுத்த பரப்புகள். இதை வந்து நம்ம பரப்பு 1 அப்படிங்கிற பேரை கொடுப்போம். அது மாதிரி இந்த பரப்புக்கு நம்ம வந்து பரப்பு 2 அப்படிங்கிற பேரை கொடுப்போம். இந்த பரப்பு 1னுடைய மின்னழுத்தம் வந்து நான் V1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த பரப்பு 2னுடைய மின்னழுத்தம் வந்து நான் V2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ இது சம மின்னழுத்த பரப்புகளாக இந்த 2 பரப்புகளும் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பரப்புகள்ல நீங்க எந்த புள்ளியை எடுத்தாலுமே, இந்த முதலாவது பரப்புல பாருங்க பல புள்ளிகள் மார்க் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா, இதுல நீங்க எந்த புள்ளியை எடுத்தாலுமே அந்த புள்ளியினுடைய மின்னழுத்தம் வந்து இந்த V1 மின்னழுத்தமா தான் இருக்கும். அதே போல இந்த பரப்பு 2ல வந்து நீங்க பல புள்ளிகள் மார்க் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க, இதுல எந்த புள்ளியை எடுத்தாலுமே அந்த புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் வந்து V2ஆக தான் இருக்கும். சரி, இப்ப இந்த முதலாவது பரப்பு வந்து இந்த சோர்ஸ் சார்ஜில இருந்து மூல மின்துகளிலிருந்து R1 அப்படிங்கிற தொலைவில் இருக்கிறதா எடுத்துக்கிறேன். இந்த இரண்டாவது பரப்பு வந்து R2 அப்படிங்கிற தொலைவில் இருக்கிறதா எடுத்துக்கிறேன். நமக்கு பார்க்கும் போதே தெரியுது இல்லையா, R1 வந்து எப்படி இருக்கு, R2வை காட்டிலும் குறைவாக இருக்கிறது. R1 less than R2. சரி, இப்ப இதை வைத்து இந்த 2 பரப்புகள் இருக்கக்கூடிய மின்னழுத்தத்துக்கு நடுவே இருக்கக்கூடிய தொடர்பு நம்ம சொல்ல முடியுமா? இது அதிகமாக இருக்கும், இது குறைவாக இருக்கும் நம்ம சொல்ல முடியுமா? எப்படி சொல்லலாம்? பொட்டன்ஷியலுடைய மதிப்பு நம்ம என்ன பார்த்தோம்? V equal to KQ by R அப்படின்னு சொல்லி பார்த்தோம். R இந்த தொலைவில் இருக்கக்கூடிய புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் வந்து KQ by Rக்கு சமமாக இருக்கும். அப்போ R மதிப்பு அதிகமாகும் போது V மதிப்பு குறையும். அப்போ R1 less than R2 அப்படின்னா V1 என்ன ஆகும்? V1 வந்து greater than V2 ஆக இருக்கும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம புள்ளி மின்துகளுக்கு பக்கத்துல போக போக என்ன ஆகுது, மின்னழுத்தம் வந்து அதிகமாயிட்டே போகுது. அதுல இருந்து தொலைவுல போக போக மின்னழுத்தம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியுது. சரி, இப்ப நம்ம சம மின்னழுத்த பரப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து இந்த சம மின்னழுத்த பரப்புகளுடைய பொதுவான பண்புகள் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். முதலாவது பண்பு என்னன்னு பார்ப்போம். The work done to move a charge Q dash between any 2 points A and B lying on the same equipotential surface is 0. இப்போ நம்ம ஒரு equipotential surface எடுத்துக்கலாம். இப்போ இங்க பார்க்கக்கூடியது வந்து பிளஸ் கியூங்கிற மின்னூட்டம் கொண்ட ஒரு சோர்ஸ் சார்ஜ். இப்போ அதனுடைய 2 பரப்புகளை நீங்க வந்து சம மின்னழுத்த பரப்புகளை நீங்க வந்து பாக்குறீங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, the work done to move a charge Q dash. இப்போ ஒரு Q dash அப்படிங்கிற ஒரு சார்ஜ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து Q dash அப்படிங்கிற சார்ஜ். இந்த சார்ஜை the work done to move the charge between any 2 points A and B lying on the same equipotential surface is 0. அப்ப இது வந்து நம்ம இந்த equipotential surfaceல 2 புள்ளிகள் எடுத்துக்கலாம். இது வந்து Aன்னு எடுத்துப்போம், இது வந்து Bன்னு எடுத்துப்போம். இப்போ சம மின்னழுத்த பரப்புல இருக்கக்கூடிய இந்த 2 புள்ளிகளுக்கும் நடுவே இந்த சார்ஜை நகர்த்துவதற்கு செய்யப்படக்கூடிய வேலை வந்து சுழியாக இருக்கும். அதற்கு வந்து எந்த வேலையுமே செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிறதா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி சரின்னு நம்ம சொல்றது? இப்போ ஒரு மின்புலம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு புள்ளி மின்துகளை ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்த்துவதற்கு செய்யப்பட வேண்டிய வேலை எவ்வளவு? அது வந்து இப்போ A புள்ளியிலிருந்து B புள்ளிக்கு நகர்த்தணும் அப்படின்னா ஒர்க் டன் வந்து A to B, WA to B இந்த பேர் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ WA to B வந்து எதற்கு சமமாக இருக்கும்? எந்த சார்ஜ் நம்ம மூவ் பண்றோமோ அதனுடைய மின்னூட்டம் மல்டிப்ளைடு பை அந்த 2 புள்ளிகளுக்கும் நடுவே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு VB மைனஸ் VA இல்லையா? சரி, அப்போ நம்ம மூவ் பண்றது வந்து எதுல மூவ் பண்றோம்? நம்ம வந்து ஒரு சம மின்னழுத்த பரப்புல மூவ் பண்றோம். அப்ப சம மின்னழுத்த பரப்பு அப்படின்னா அந்த பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளிலையும் மின்னழுத்தம் வந்து சமமான மதிப்பை கொண்டதாக இருக்கும். அப்ப என்ன ஆகும்? VB மைனஸ் VA வந்து என்ன ஆகும்? இது வந்து 0வாக இருக்கும் இல்லையா? ஏன்னா VB வந்து ஈக்குவல் டு VA. சரி, அப்ப இதை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். VB மைனஸ் VA 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் டன் நமக்கு என்ன வருது? ஒர்க் டன் வந்து 0வாக வருது. அப்போ ஒரு மின்புலம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு சம மின்னழுத்த பரப்பின் மேல் இருக்கக்கூடிய 2 புள்ளிகளுக்கு நடுவே ஒரு மின்னூட்டத்தை ஒரு மின்துகளை நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை வந்து சுழியாக இருக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு வந்து தெரியுது. சரி, அடுத்து பார்க்கலாம். இப்ப இரண்டாவது பண்பை பார்க்கலாம். The electric field and equipotential surface are always perpendicular to each other. அப்போ மின்புலமும் சம மின்னழுத்த பரப்பும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை எப்படி நம்ம நம்புறது? இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது? இப்ப நம்ம பிளஸ் கியூங்கிற ஒரு சோர்ஸ் சார்ஜ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப இதுல இருந்து R தொலைவுல நான் என்ன பண்றேன்னா ஒரு சம மின்னழுத்த பரப்பை வந்து எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க இந்த வட்ட வடிவத்துல பாக்குறீங்க இல்லையா, இது வந்து இந்த ஒரு சம மின்னழுத்த பரப்பு போலக வடிவத்துல இருக்கு. ஆனா நான் 2 டைமென்ஷனலாக வரைஞ்சிருக்கிறதுனால இது ஒரு வட்ட வடிவத்துல நான் வந்து வரைஞ்சிருக்கேன். சரி, இப்ப இதுல வந்து நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட புள்ளி எடுத்துக்கிறேன், ஏங்கிற ஒரு புள்ளியை எடுத்துக்கிறேன். இந்த ஏங்கிற புள்ளி வந்து இந்த ஆரம் வந்து R. இப்ப ஏங்கிற புள்ளி வந்து ஆறுங்கிற தொலைவுல இருக்கு இந்த புள்ளி மின்துகளில் இருந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஏங்கிற புள்ளியில மின்புலத்தினுடைய திசை வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சம மின்னழுத்த பரப்பிற்கு செங்குத்தான திசையில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்ப சம மின்னழுத்த பரப்பிற்கு செங்குத்தான திசை அப்படின்னா அது வந்து என்ன திசை இது வந்து இந்த ஆரினுடைய திசையிலேயே இந்த ஆரம் என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல இது மின்புலம் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மின்புலமும் இந்த சமமின்னழுத்த பரப்புன்னு நம்ம சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட புள்ளியில நம்ம ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து மின்னழுத்த பரப்பினுடைய டைரக்ஷன். சரி, அப்ப அந்த புள்ளியில இந்த சமமின்னழுத்த பரப்பினுடைய திசையும் இந்த மின்புலத்தினுடைய திசையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சரி, இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது? சரி, இதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து முதல்ல பெர்பெண்டிகுலரா இல்லாத ஒரு டைரக்ஷன்ல நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப இது போல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல எடுத்துக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறத அந்த ஈஸியா அழிச்சிடுறேன் நான். சரி சரி இப்போ நம்மளுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்தது அப்படின்னா இதை நம்ம வந்து 2 கூறுகளாக பிரிக்கலாம் இல்லையா? ஒன்று வந்து இந்த ஆரத்தினுடைய டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய கூறு, அல்லது இந்த மின்னழுத்த பரப்பு சம மின்னழுத்த பரப்பிற்கு செங்குத்தான டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய கூறு. இன்னொன்று வந்து இந்த செங்குத்தான டைரக்ஷனுக்கு இணையான கூறு. அந்த மாதிரி 2 கூறுகளாக நம்ம வந்து பிரிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த 2 கூறுகள் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இந்த கூறு பார்த்தீங்கன்னா இ பேரலல், 2 லைன் போட்டிருக்கேன் இல்லையா? இதுக்கு அர்த்தம் வந்து பேரலல். இ பேரலல் நான் போட்டிருக்க கூறு வந்து இந்த சம மின்னழுத்த பரப்பிற்கு இணையான டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய கூறு, டான்ஜென்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு கூறு. அதே நேரம் இந்த இ பெர்பெண்டிகுலர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம மின்னழுத்த பரப்புக்கு செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு கூறு. அதனால அந்த பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சரி, இப்போ இந்த நமக்கு நம்மளுடைய மின்புலத்தினுடைய திசை வந்து செங்குத்தாக இல்லை, இது மாதிரி ஒரு டைரக்ஷன்ல, அதாவது இப்போ இந்த டைரக்ஷன் என்னது? இது வந்து இந்த செங்குத்தாக இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல இருந்து தீட்டா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குதா நம்ம எடுத்தோம். இப்படி மின்புலம் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக 2 கூறுகளாக பிரிக்கலாம். கண்டிப்பாக ஒரு கூறு வந்து இந்த சம மின்னழுத்த பரப்பிற்கு இணையான திசையில அதுக்கு ஒரு கூறு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ சம மின்னழுத்த பரப்பிற்கு இணையான திசையில ஒரு கூறு இருந்தது அப்படின்னா இந்த சம மின்னழுத்த பரப்புல 2 புள்ளிகள் எடுத்துக்கலாம். அந்த ஏங்கிற புள்ளி ஏற்கனவே எடுத்துக்கிட்டோம், இன்னொரு புள்ளி பிங்கிற புள்ளியை எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த பரப்புக்கு இணையான திசையில ஒரு மின்புலத்திற்கு ஒரு கூறு இருக்கு அப்படின்னா இந்த ஏங்கிற புள்ளியிலிருந்து பிங்கிற புள்ளிக்கு நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை வந்து எப்படி இருக்கும்? இந்த மின்புலத்தினால் செய்யப்பட்ட வேலையாது இருக்குமா இல்லையா? இந்த மின்புலத்தினுடைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ஏல இருந்து பி நோக்கி இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல தான் இருக்கு. அப்போ இந்த மின்புலத்தினால் செய்யப்பட்ட வேலைங்கும் போது அது வந்து எப்படிப்பட்ட ஒர்க்காக இருக்கும்? பாசிட்டிவ் ஒர்க்காக இருக்கும். அப்போ ஒர்க் டன் வந்து ஏல இருந்து பிக்கு ஒரு துகளை மூவ் பண்றதுக்கு செய்யப்பட்ட வேலை வந்து சுழியாக இருக்காது. கண்டிப்பாக ஒரு வேலை வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டினால், இந்த மின்புலத்தினால் செய்யப்படும். இந்த துகளை ஏல இருந்து பிக்கு நகர்த்துவது அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷன்ல இருந்ததுன்னா இந்த சமமின்னழுத்த பரப்புல ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்த்துவதற்கு செய்யப்பட்ட வேலை வந்து சுழியாக இருக்கும். செங்குத்தான திசையில இருந்தால் மட்டுமே இல்லையா? இந்த சமமின்னழுத்த பரப்பிற்கு, இந்த பரப்பிற்கு அது செங்குத்தான திசையில இருந்தால் மட்டுமே இந்த பரப்பின் மீது ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்த்தும் போது செய்யப்பட்ட வேலை வந்து சுழியாக இருக்கும். ஒரு பொருள் ஒரு விசையின் காரணமாக இடம்பெயரும் போது அந்த விசையினால் அதன் மீது செய்யப்பட்ட வேலை, அதுக்குரிய ஃபார்முலா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டர் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்க இல்லையா? எஃப்ங்கிறது ஃபோர்ஸ், டிஎஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், தான் இடப்பெயர்ச்சியை காட்டுது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதலாம்? எஃப் டிஎஸ் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்ப நமக்கு ஒர்க் டன் வந்து ஏல இருந்து பிக்கு இந்த துகள் போகும்போது ஒர்க் டன் வந்து 0வாக இருக்கணும். அப்படின்னா இந்த எஃப் டிஎஸ் காஸ் தீட்டா வந்து 0வாக இருக்கணும் இல்லையா? சரி, இந்த எஃப் டிஎஸ் காஸ் தீட்டா வந்து 0வாக இருக்கணும் அப்படின்னா இது மின்புலத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக விசை கூலும் விசை கண்டிப்பாக இதன் மீது செயல்படும். அதே போல இது ஏல இருந்து பிக்கு நம்ம இடம்பெயர்றோம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு இடப்பெயர்ச்சியும் இருக்கு. அப்ப இது ரெண்டுமே வந்து சுழியாக முடியாது. அப்ப இது ரெண்டுமே சுழியாக முடியாது அப்படின்னா காஸ் தீட்டா மட்டும்தான் 0வாக இருக்கணும் இல்லையா? காஸ் தீட்டாவினுடைய எந்த மதிப்புக்கு, அதாவது தீட்டாவினுடைய எந்த மதிப்பிற்கு காஸ் தீட்டா வந்து 0வாக இருக்கும்? தீட்டா வந்து 90 டிகிரிஸாக இருக்கும் போது இல்லையா? அப்ப இதுல நமக்கு என்ன புரியுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்பவுமே இந்த சம மின்னழுத்த பரப்பிற்கு செங்குத்தாக இருக்கும் போது மட்டுமே அந்த ஒரு துகள் வந்து இங்க ஏல இருந்து பிக்கு நகர்த்தப்படும் போது அதன் மீது செய்யப்பட்ட வேலை வந்து சுழியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. அடுத்த பண்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 equipotential surfaces will never intersect each other. அதாவது 2 சம மின்னழுத்த பரப்புகள் எப்போதுமே வந்து ஒன்றை ஒன்று வெட்டாது அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய அர்த்தம். சரி, இப்ப நம்ம 2 equipotential surfaces எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய பரப்பு 1ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து பரப்பு 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, இப்ப இந்த பரப்புகள் வந்து ஒன்றை ஒன்று வெட்டக்கூடிய வகையில இங்க காட்டப்பட்டிருக்கு. இப்ப இந்த மாதிரி நடக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ ஒரு சம மின்னழுத்த பரப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சம மின்னழுத்த பரப்புக்கும் அந்த மின்புலத்தினுடைய திசைக்கும் ஆன தொடர்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எப்பவுமே வந்து மின்புலத்தினுடைய திசை வந்து
சம மின்னழுத்த பரப்பிற்கு செங்குத்தாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். பரப்பு ஒன்றுல வந்து நம்ம ஒரு புள்ளி எடுத்துக்கலாம். இப்ப இந்த புள்ளி எடுத்துக்கலாம். இப்ப இந்த புள்ளி பாத்தீங்கன்னா பரப்பு ஒன்றிலும் இருக்கு, பரப்பு இரண்டிலும் இருக்கு. அதாவது பரப்பு 1, பரப்பு 2 ரெண்டும் வெட்டக்கூடிய இடத்துல நம்ம ஒரு புள்ளியை வந்து எடுத்திருக்கோம். இங்க எடுத்திருக்கோம். அதே மாதிரி நம்ம எங்க வேணாலும் இந்த வெட்டக்கூடிய இடத்துல நம்ம எங்க வேணாலும் ஒரு புள்ளியை வந்து எடுத்துக்கலாம். சரி, நான் இந்த இடத்துல ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன். இந்த புள்ளிக்கு வந்து நான் ஏங்கிற பேரை கொடுக்குறேன். சரி, இப்ப இந்த புள்ளி வந்து முதலாவது பரப்புல இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? இப்ப முதலாவது பரப்புல இருக்குங்கும் போது அந்த ஏ புள்ளியில் இருக்கக்கூடிய மின்புலத்தினுடைய திசை என்னவாக இருக்கணும்? இந்த சம மின்னழுத்த பரப்புக்கு செங்குத்தாக இருக்கணும் இல்லையா? அப்போ சம மின்னழுத்த பரப்புக்கு செங்குத்தாக அப்படின்னா இது வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி இருக்கும் இல்லையா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு E1ங்கிற பேரை கொடுக்குறேன். இப்ப இதே ஏங்கிற புள்ளி வந்து நம்ம இந்த வெட்டக்கூடிய இடத்துல எடுத்திருக்கனால இந்த ஏங்கிற புள்ளி வந்து இந்த 2வது தளத்திலயும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இல்லையா? அப்ப 2வது தளத்தின் காரணம் இந்த 2வது தளத்துல இருக்கும்போது இந்த ஏ புள்ளியில் இருக்கக்கூடிய மின்புலம் என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? அந்த தளத்திற்கு செங்குத்தான டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ இந்த 2வது தளத்திற்கு செங்குத்தான டைரக்ஷன் சொல்லும் போது மின்புலம் எப்படி இருக்கும்? மின்புலம் வந்து இப்படி இருக்கும் இல்லையா? இதுக்கு வந்து நான் E2 அப்படிங்கிற பேரை கொடுத்துக்கிறேன். 2வது பரப்பினுடைய மின்புலம். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏ புள்ளியில மின்புலத்திற்கு வந்து 2 டைரக்ஷன்ஸ் இருக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட புள்ளியில மின்புலத்திற்கு ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் இருக்க முடியும். அப்ப நம்ம இந்த ரெண்டு சம மின்னழுத்த பரப்புகளும் ஒன்றை ஒன்று வெட்டுவதாக இருந்தால் அந்த வெட்டக்கூடிய கோட்டில் இருக்கக்கூடிய புள்ளிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு புள்ளிக்கும் வந்து 2 மின்புலங்களுக்கு 2 டைரக்ஷன்ஸ் இருக்கும். அப்ப அப்படி இருக்க முடியாது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட புள்ளியில மின்புலத்துக்கு ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் இருக்க முடியும். அதனால கண்டிப்பாக 2 சம மின்னழுத்த பரப்புகள் ஒன்றை ஒன்று வெட்ட முடியாது, ஒண்ணு இன்டர்செக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து புரியுது. இப்ப நம்ம சம மின்னழுத்த பரப்புகளுடைய பண்புகள் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம வெவ்வேறு சார்ஜ் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு சம மின்னழுத்த பரப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப முதல்ல வந்து நம்ம ஒரு புள்ளி மின்துகளினுடைய சம மின்னழுத்த பரப்புகளை பார்க்கலாம். இப்ப இங்க நடுவில் பாக்குறீங்க இல்லையா பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து எவ்வளவு மின்னூட்டம் கொண்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து 6 நானோ கூலும்ஸ் மின்னூட்டம் கொண்டது. சரி, இப்ப இதனுடைய ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ் இங்கே வரையப்பட்டிருக்கு. இப்போ ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ் தான் எண்ணிலடங்கா சர்ஃபேசஸ் நம்ம வரையலாம் இல்லையா? ஒவ்வொரு மின்னழுத்தமா நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வரையலாம் இல்லையா? அப்ப இங்கேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 சம மின்னழுத்த பரப்புகள் மட்டுமே வரையப்பட்டிருக்கு. இங்க பாருங்க என்னென்ன சம மின்னழுத்த பரப்புகள் வரையப்பட்டிருக்கு பாருங்க. 100.9 வோல்ட்ஸுக்கு ஒரு சம மின்னழுத்த பரப்பு வரையப்பட்டிருக்கு. அடுத்து 80.9 வோல்ட்ஸுக்கு ஒரு சம மின்னழுத்த பரப்பு வரையப்பட்டிருக்கு. அடுத்தது 60 வோல்ட்டுக்கு ஒரு சம மின்னழுத்த பரப்பு வரையப்பட்டிருக்கு. அடுத்து 40.1 வோல்ட்ஸ்க்கு வரையப்பட்டிருக்கு, 20.1 வோல்ட்ஸ்க்கு வரையப்பட்டிருக்கு. அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கிட்டோம்னா 100 வோல்ட்டுக்கு ஒன்று, 80 வோல்ட்ஸ் கொண்டு, 60 வோல்ட்ஸ் கொண்டு, 40 வோல்ட்ஸ் கொண்டு, 20 வோல்ட்ஸ் கொண்டு வரையப்பட்டிருக்கு. இப்போ மொத்தம் வந்து 5 சம மின்னழுத்த பரப்புகள் வரையப்பட்டிருக்கு. அப்ப என்ன தொடர்பு பாக்குறீங்க இதுக்கு நடுவுல? ஒவ்வொரு சம மின்னழுத்த பரப்புக்கும் நடுவே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு வந்து 20 வோல்ட்ஸ் இருக்கக்கூடிய வகையில மின்னழுத்த பரப்புகள் இங்க சம மின்னழுத்த பரப்புகள் இங்க வரையப்பட்டிருக்கு. இது ஏன் இப்படி வரையப்பட்டிருக்கு? ஒரு கம்பேரிசனுக்காக. நம்ம என்ன கம்பேர் பண்ணலாம் இதன் மூலமாக? 20 வோல்ட்ஸ் மின்னழுத்த வேறுபாடு, மின்னழுத்தம் வந்து ஒரு 20 வோல்ட்ஸ் குறையணும் அப்படின்னா அதற்கு எவ்வளவு தொலைவு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த குறிப்பிட்ட மின்புலத்துல அப்படிங்கிறத ஒரு கம்பேரிசன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சில சம மின்னழுத்த பரப்புகள் மட்டுமே நம்ம சூஸ் பண்ணி இங்க வந்து வரைஞ்சிருக்கோம். இப்ப முதல்ல பாருங்க, முதல்ல நீங்க பார்க்கக்கூடியது 100.9, ஒரு 101 வோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப 101 வோல்ட்ஸ் மின்னழுத்தம் இந்த பரப்பு முழுக்க எந்த புள்ளியை எடுத்தாலுமே, இந்த முதலாவது பரப்பு இருக்கு இல்லையா, இந்த பரப்பு முழுக்க நான் எந்த புள்ளியை எடுத்தாலுமே அந்த புள்ளியில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம் வந்து 101 வோல்ட்ஸ்க்கு சமமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 80.9 வோல்ட்ஸ். அப்போ இந்த அடுத்த சர்க்கிள்ல நான் எந்த புள்ளியை நான் எடுத்தாலுமே அதுல இருக்கக்கூடிய மின்னழுத்தம் வந்து எவ்வளவு இருக்கும்? 81 வோல்ட்ஸாக இருக்கும். சரி, இப்ப இந்த ஒரு கம்பேரிசன் பாருங்க. 101 வோல்ட்ஸ்ல இருந்து 81 வோல்ட்ஸ் ஆக மின்னழுத்தம் குறைவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த தொலைவை பாருங்க. இவ்வளவு தொலைவு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு இல்லையா? இதுதான் அந்த தொலைவு இல்லையா? இந்த தொலைவு தான் 100 வோல்ட்ஸ்ல இருந்து 81 வோல்ட்ஸாக குறைவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க தொலைவு. ஆனா அதே இது 80 வோல்ட்ஸ்ல இருந்து 60 வோல்ட்ஸாக குறைவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க தொலைவு பாருங்க. அது எந்த தொலைவு? இந்த தொலைவு இல்லையா? இந்த தொலைவு. அதே மாதிரி 60ல இருந்து 40ஆக குறைவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க தொலைவு பாருங்க. அது வந்து இந்த தொலைவு இல்லையா? அதே மாதிரி 40ல இருந்து 20ஆக குறைவதற்கு 20.1 அப்ராக்சிமேட்டா 20 எடுத்துக்கலாம். அதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க தொலைவு பாருங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? தொடக்கத்துல பொட்டன்ஷியல் டிராப், அதாவது மின்னழுத்தம் வந்து குறையக்கூடிய வீதம், அது வந்து எப்படி இருக்கு? மிகவும் வேகமாக குறைகிறது. அந்த தொலைவை பொறுத்து வேகமாக குறைகிறது அப்படின்னு நமக்கு தெரியுதா இல்லையா? ஏன்னா மிக குறைந்த தொலைவிலேயே 100க்கும் 80க்கும் 101க்கும் 81க்கு நடுவுல அந்த 20 வோல்ட் மின்னழுத்தம் வந்து குறைவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த தொலைவு வந்து மிகவும் குறைவாக இருக்கு.
அதே 80 to 60 போகும்போது அதை விட அதிகமாக இருக்கு. 60 to 40 போகும்போது அதை விடவும் அதிகமாக இருக்கு. 40 to 20 போகும்போது அதை விடவும் அதிகமாக இருக்கு. இதற்கான காரணம் என்ன? ஏன் வந்து மின் அழுத்தம் வந்து தொலைவை பொறுத்து மாறக்கூடிய வீதம் வந்து முதல்ல அதிகமாகவும் அப்புறம் குறைஞ்சுக்கிட்டே போகுது அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ மின் அழுத்தம் வந்து தொலைவை பொறுத்து மாறக்கூடிய வீதம், அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? dV/dr அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? dVங்கிறது மின்னழுத்தத்தில் ஏற்படக்கூடிய சிறிய மாற்றம், dr தொலைவில் ஏற்படக்கூடிய சிறிய மாற்றம். அப்ப மின்னழுத்தம் தொலைவை பொறுத்து மாறக்கூடிய வீதம் அப்படின்னு சொல்லும் போது the dV rate of change of potential with respect to distance, அதை நம்ம சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லலாம்? dV/dr மைனஸ் dV/dr ஈக்குவல் டு E நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? ஈங்கிறது மின்புலம். அப்போ மின்புலத்தினுடைய எண் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொலைவை பொறுத்து மின் அழுத்தம் வந்து மாறக்கூடிய வீதம் வந்து மின்புலத்தினுடைய எண் மதிப்பை கொடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. அப்போ எங்க dV/dr மதிப்பு, அதாவது தொலைவை பொறுத்து மின்னழுத்தம் மாறக்கூடிய வீதம் வந்து அதிகமாக இருக்கோ அங்க வந்து மின்புலமும் வந்து அதிகமாக இருக்கும். அப்ப நமக்கு என்ன தெரியுது? அப்போ இந்த 100 to 80 வோல்ட்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில மின்புலம் வந்து மிகவும் வலிமையாக இருக்கு. அதனுடைய ஸ்ட்ரென்த், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து மிகவும் அதிகமாக இருக்கு, அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய எண் மதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கு. அங்கிருந்து தள்ளி வர அங்கிருந்து நம்ம 80 to 60, 60 to 40 எல்லாம் போகும்போது நம்ம புள்ளி மின்துகளிலிருந்து தள்ளி வர்றோம் இல்லையா? அப்ப அந்த புள்ளி மின்துகளிலிருந்து நம்ம தள்ளி வரும்போது என்ன ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு, மின்புலத்தினுடைய மதிப்பு அல்லது மின்புலத்தினுடைய வலிமை வந்து குறைந்து கொண்டே வருகிறது. மின்புலத்தினுடைய மதிப்பு குறைய குறைய மின் அழுத்தம் தொலைவை பொறுத்து மாறக்கூடிய வீதமும் குறைந்து கொண்டே வரும் இல்லையா? ஏன்னா E வந்து குறைஞ்சது அப்படின்னா, ஈயுடைய மதிப்பு வந்து குறைஞ்சது அப்படின்னா என்ன ஆகும்? dV/dr குறைஞ்சிரும் இல்லையா? அப்போ எங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வீக் ஆகும் போது, அதாவது மின்புலத்தினுடைய எண் மதிப்பு வந்து குறையும் போது என்ன ஆகுது? மின் அழுத்தம் வந்து தொலைவை பொறுத்து மாறக்கூடிய வீதமும் குறைகிறது. ஏன்னா E ஈக்குவல் டு மைனஸ் dV/dr. அதன் காரணமாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம எல்லா ஈக்விபொட்டன்ஷியல் லைன்ஸுமே வந்து 20 வோல்ட்ஸ் டிஃபரன்ஸ் நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். அப்ப மின் அழுத்தம் கான்ஸ்டன்டாக இருக்கணும் அப்படின்னா, dV கான்ஸ்டன்டாக இருக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மதிப்பு குறைஞ்சது அப்படின்னா என்ன ஆகணும்? டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகணும் இல்லையா? இப்ப இதே பாருங்க, இந்த ஃபார்முலா கொஞ்சம் மாத்தி அமைக்கலாம். dV ஈக்குவல் டு மைனஸ் EDR இல்லையா? அப்ப நம்ம டிவியை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டோம். எல்லா ஈக்விபொட்டன்ஷியல் லைன்ஸுக்கும் நடுவே இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து நம்ம எல்லாமே 20 வோல்ட்ஸ் தான் எடுத்திருக்கோம் இல்லையா? அப்ப டிவி நம்ம கான்ஸ்டன்டா வச்சிருக்கோம் அப்படின்னா, ஈனுடைய மதிப்பு, எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு வந்து குறையுது. இங்க இது புள்ளி மின்துகளிலிருந்து தள்ளி வர எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு குறையுது அப்படின்னா, இந்த டிவியை கான்ஸ்டன்டா வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த டிஆரினுடைய மதிப்பு வந்து கூடணும் இல்லையா? அதாவது அந்த தொலைவு, எவ்வளவு தொலைவில் அந்த பொட்டன்ஷியல் டிராப் ஏற்படுகிறதோ அந்த தொலைவு வந்து அதிகமாகணும் இல்லையா? அதனாலதான் வந்து நம்ம இந்த புள்ளி மின்துகளிலிருந்து தள்ளி வர அதே 20 வோல்ட்ஸ் பொட்டன்ஷியல் டிராப்புக்கு நமக்கு அதிகமான தொலைவு வந்து தேவைப்படுகிறது. அதே புள்ளி மின்துகளுக்கு பக்கத்துல இருக்கும்போது நமக்கு அதே 20 வோல்ட்ஸ் டிராப்புக்கு குறைவான ஒரு இடப்பெயர்ச்சி தான் வந்து தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சரி, இப்ப இது வந்து நம்ம புள்ளி மின்துகளிலிருந்து புரிந்து கொண்டது. சரி, வேற என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்ப ஏதாவது ஒரு புள்ளியில மின்புலத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன் இங்க. இப்ப இந்த புள்ளியில எனக்கு வந்து மின்புலத்தினுடைய டைரக்ஷன் தெரியணும் அப்படின்னா நான் எப்படி வரைகிறது? நான் என்ன பண்ணணும்? இந்த மின்புலத்தினுடைய திசை எப்பவுமே வந்து சமமின்னழுத்த பரப்பிற்கு, அந்த புள்ளியில் சமமின்னழுத்த பரப்பிற்கு செங்குத்தான திசையில அது வந்து இருக்கும். அப்ப இங்க இந்த புள்ளியில சமமின்னழுத்த பரப்பினுடைய திசைன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க ஒரு டான்ஜென்ஷியலா ஒரு லைன் வந்து போடலாம் இந்த கர்வுக்கு. சரியா? இந்த டான்ஜென்ட் ஒரு தொடுவரை கோடு நம்ம வந்து போடலாம். போட்டுட்டு அந்த கோடுக்கு நம்ம வந்து பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷனாக இருக்கும். சரி, அப்ப அந்த தொடுவரை கோட்டில இருந்து நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் போடும்போது அதுக்கு 90 டிகிரிஸ் நான் ரெண்டு சைட்லயும் டைரக்ஷன் போடலாம் இல்லையா? இப்படியும் நான் போடலாம். அதே போல நான் வந்து இந்த பக்கமும் இப்படி போடலாம் இல்லையா? ரெண்டுமே வந்து இதுவும் 90 டிகிரிஸ் தான், இதுவும் வந்து 90 டிகிரிஸ் தான். சரி, இந்த ரெண்டு டைரக்ஷன்ல எது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன்? இப்படி ஆரத்தின் வழியே வெளிநோக்கி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குமா இல்ல உள்நோக்கி இருக்குமா? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? திரும்ப இந்த ஃபார்முலாக்கு வாங்க. E ஈக்குவல் டு மைனஸ் dV/dr. இதுல மைனஸ் சிம்பிள் வந்து எதை காட்டுகிறது அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன் வந்து மின்னழுத்தம் குறையக்கூடிய டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கறத அது வந்து காட்டுகிறது. அப்போ மின்னழுத்தம் எந்த டைரக்ஷன்ல குறையுது? இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா, இதுல பார்த்தோம் அப்படின்னா இது 100 வோல்ட்ஸ், இது 80 வோல்ட்ஸ், இது 60 வோல்ட்ஸ், இது 40 வோல்ட்ஸ் இல்லையா? அப்ப மின்னழுத்தம் குறையக்கூடிய டைரக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன் தான் மின்னழுத்தம் குறையக்கூடிய டைரக்ஷன். அப்ப இதுதான் வந்து மின்புலத்தினுடைய சரியான திசை. இது வந்து சரியான திசை கிடையாது அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு வந்து தெரியுது. சரி, இப்ப இதெல்லாம் வந்து நம்ம புள்ளி மின்துகளுடைய சம மின்னழுத்த பரப்புகள் பார்த்துட்டோம். இந்த சம மின்னழுத்த பரப்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி வந்து ஏன் வந்து
புள்ளி மின் துகளிலிருந்து தள்ளி போகும்போது அதிகமாகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம ஒரு சமமின் அழுத்த பரப்புல ஒரு குறிப்பிட்ட புள்ளி எடுத்துட்டோம்னா அங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலத்தினுடைய திசை எப்படி கண்டுபிடிப்பது அந்த புள்ளியில அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்து வந்து நம்ம 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் கொண்ட ஒரு அமைப்பினுடைய சமமின் அழுத்த பரப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் வந்து 2 நேர்மின் துகள்களை கொண்ட அமைப்பின் சமமின்னழுத்த பரப்புகள். சரி, இப்ப இந்த பரப்புகள் ஏன் இந்த பரப்புகளுடைய ஷேப்ஸ் நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது ஏன் இப்படி உருவாகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல வந்து இது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப முதல்ல வந்து இந்த மின் துகள்கள் 2 மின் துகள்கள் இருக்குல்ல, 2 பாசிட்டிவ் சார்ஜஸ், இது ரெண்டுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியில இந்த சமமின்னழுத்த பரப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த 100 வோல்ட்டுக்கு நீங்க ஒண்ணு பாக்குறீங்க, அடுத்து 80.3 வோல்ட்ஸ் அப்ராக்சிமேட்டா 80 வோல்ட்ஸ் வச்சுக்கலாம், அடுத்து 60.4 வோல்ட்ஸ் அப்ராக்சிமேட்டா 60 வோல்ட்ஸ் வச்சுக்கலாம். இப்ப இந்த 100 வோல்ட், இந்த 80 வோல்ட், இந்த 60 வோல்ட், இந்த 3 சமமின்னழுத்த பரப்புகளை நீங்க பார்க்கும்போது நீங்க ஒரு சாதாரண புள்ளி மின் துகளை சுற்றி பார்த்த சமமின்னழுத்த பரப்புகளை போலவே இது இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது இல்லையா, பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை, ஒரு அது போலதான் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க, இந்த பாசிட்டிவ் சார்ஜ், இந்த 2வது பாசிட்டிவ், நம்ம இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், அப்பதான் நம்ம இது எதை பத்தி ரெஃபர் பண்றோம் நம்ம சொல்ல முடியும். இதை 1வது பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கலாம், இது 2வது பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்ப இந்த 2வது பாசிட்டிவ் சார்ஜை பாருங்க, இதை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய இந்த ஈக்விபொட்டன்ஷியல் லைன் வந்து 100.3 வோல்ட்ஸ் அப்ராக்சிமேட்டா 100 வோல்ட்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய லைன் வந்து 80 வோல்ட்ஸ், அடுத்து இருக்கக்கூடிய லைன் வந்து 60 வோல்ட்ஸ். இந்த 3 சமமின்னழுத்த பரப்புகளை பார்க்கும் போதும் நமக்கு என்ன தெரியுது, இது வந்து சாதாரணமாக ஒரு தனி புள்ளி மின்துகளை எடுத்தா அதை சுற்றி உருவாகக்கூடிய சமமின்னழுத்த பரப்புகள் எப்படி இருக்குமோ அது போலவே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இதை பார்க்கும்போது தெரியுது இல்லையா. ஆனா இந்த 4வது சமமின்னழுத்த பரப்பு, அதாவது 40 வோல்ட் சமமின்னழுத்த பரப்பை பாருங்க, அது லெஃப்ட் சைட்லயும் பாருங்க, அதே இது ரைட் சைட்லயும் பாருங்க. இந்த சமமின்னழுத்த மின்னழுத்த பரப்பை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, இதுக்கு முன்னாடி நம்ம தனியாக புள்ளி மின்துகளை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது இந்த சமமின்னழுத்த பரப்புகள் எல்லாமே எப்படி இருந்தது, இது வந்து ஒரு சர்க்கிள் போல இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சரி, இப்ப இதுல நம்ம பார்க்கக்கூடிய 40 வோல்ட்ஸ் சமமின்னழுத்த பரப்பு வந்து எப்படி இருக்கு, அது வந்து கொஞ்சம் டிஃபார்ம் ஆகி இருக்கு இல்லையா, ஒரு உருக்குலைவு அடைந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அது எப்படிப்பட்ட உருக்குலைவு அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து இந்த 2 சார்ஜஸ்க்கும் நடுவே இருக்கக்கூடிய மையப்புள்ளி, இதுதான் வந்து இந்த 2 சார்ஜஸுக்கும் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்டை நோக்கி ஒரு வளைந்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா. பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில் போல ஒரு வளைந்து இருக்கு. எதை நோக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 சார்ஜஸ்க்கும் நடுவே இருக்கக்கூடிய இந்த மையப்புள்ளியை நோக்கி ஒரு வில் போல வளைந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இல்லையா. இப்ப இதற்கான காரணம் என்ன, கண்டிப்பா இதற்கான காரணம் வந்து நம்ம ஒரு 2 புள்ளி மின்துகள்களை ஒரு குறிப்பிட்ட தொலைவில் நம்ம பிரிச்சு வைக்கிறோம். அப்ப கண்டிப்பாக ஒரு புள்ளி மின்துகளுடைய மின்புலத்தை இன்னொரு புள்ளி மின்துகளுடைய மின்புலம் வந்து கண்டிப்பாக பாதிக்கும் இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த பாதிப்பின் காரணமாக தான் இது வந்து இப்படி வெளிநோக்கி இந்த மையப்புள்ளியை நோக்கி வளைந்து வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. சரியா, அதுக்கு மையப்புள்ளியை நோக்கி வளைந்து வந்திருக்கு அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது இந்த 60 வோல்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஈக்விபொட்டன்ஷியல் லைனுக்கும் இந்த 40 வோல்ட்ஸ் இருக்கக்கூடிய ஈக்விபொட்டன்ஷியல் லைனுக்கும் இப்போ வந்து இருக்கக்கூடிய தொலைவு வந்து அதிகமாயிருக்கு. தொலைவு அதிகமாயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, E = -dV/dr. தொலைவு அதிகமாயிருக்கு, அதே மின்னழுத்த வேறுபாடுக்கு, அதே 20 வோல்ட்ஸ் மின்னழுத்த வேறுபாடுக்கு தொலைவு அதிகமாயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், dV = -edr. அதாவது எலக்ட்ரிக் dr வந்து அதிகமாயிருக்கு. இப்ப dr அதிகமாயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அதே மின்னழுத்த வேறுபாட்டுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிருக்கு, அந்த டிராப் ஏற்படுது, 20 வோல்ட்ஸ் டிராப் ஏற்படக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு வந்து அந்த ஏரியால குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சாதாரணமாவே இந்த புள்ளி மின்துகளில் தள்ளி வர கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கும். ஆனா இப்போ இந்த இன்னொரு மின்துகளை கொண்டு வந்ததன் காரணமாக சாதாரணமாக குறைவதை காட்டிலும் இன்னும் அதிகமாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. அது என்ன காரணத்தினால குறைஞ்சிருக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பகுதியில ஒரு புள்ளி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த புள்ளியில் வேற ஒரு கலர்ல எடுத்துக்கிறேன். இப்ப இந்த ஒரு புள்ளியை நான் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த புள்ளியில ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இந்த புள்ளியில நான் வந்து மின்புலத்தினுடைய டைரக்ஷன் போட போறேன். சரி, இப்ப இந்த புள்ளியில் நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சேன், மின்புலத்தினுடைய டைரக்ஷன் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சா வரக்கூடிய டைரக்ஷன் இல்லையா. சரி, இப்ப இந்த புள்ளியில நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சேன் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் காரணமாக அது ஒரு விலக்கு விசையை உணரும். அந்த விலக்கு விசையினுடைய டைரக்ஷன் வந்து என்னவாக இருக்கும், அது வந்து இப்படி இருக்கும் இல்லையா. இது முதலாவது சார்ஜ், நம்ம இது 2வது சார்ஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதனால இந்த விலக்கு விசையை நான் வந்து இங்க E1 அப்படின்னு போடுறேன்.
அதே இது இந்த சார்ஜ், இந்த ரெண்டாவது சார்ஜின் காரணமாக இங்க வைக்கப்பட்டிருக்க இந்த துகள் வந்து அதுவும் நேர்மின் துகளாக இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன ஆகும், அதுவும் வந்து ஒரு விலக்கு விசையை உணரும் இல்லையா. ஆனா இந்த விலக்கு விசையோட டைரக்ஷன் என்னவாக இருக்கும், அந்த விலக்கு விசையோட டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல. இதை E2 அப்படிங்கிற பேர் கொடுக்குறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் E1 வந்து E2வை காட்டிலும் பெரிதாக போட்டிருக்கேன். என்ன காரணம், ஏன்னா இந்த முதலாவது நான் எடுத்துக்கொண்டிருக்க எந்த புள்ளியை நான் எடுத்திருக்கேனோ இந்த புள்ளி வந்து இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு பக்கத்துல இருக்கு, செகண்ட் சார்ஜ் வந்து தொலைவில் இருக்கு. அதனால E2வினுடைய அந்த வெக்டரினுடைய நீளத்தை குறைவாகவும் E1 வெக்டருடைய நீளத்தை நான் அதிகமாகவும் போட்டிருக்கேன். இப்படி இருந்தது அப்படின்னா இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன டைரக்ஷன்ல இருக்கும், கண்டிப்பாக இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும் இல்லையா. இது E1 மைனஸ் E2, ஆனா ஒரு டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சரி, இப்ப இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய மதிப்பு வந்து இந்த சப்போஸ் இந்த இரண்டாவது சார்ஜ் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா இந்த E2ங்கிற இந்த காம்பனண்டே இருந்திருக்காது. அப்ப இந்த E1 மதிப்பு வந்து இப்ப இருக்கிறதை காட்டிலும் இந்த இரண்டாவது சார்ஜ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மதிப்பு ரிசல்டன்ட் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதை காட்டிலும் அதிகமாக இருந்திருக்கும். அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மதிப்பு அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னா இந்த 20 வோல்ட் பொட்டன்ஷியல் டிராப் வந்து குறைவான டிஸ்டன்ஸ்க்கே நடந்திருக்கும். ஆனா இந்த ரெண்டாவது சார்ஜ் கொண்டு வந்ததன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின்புலம் இதனுடைய இன்ஃபுளுன்ஸ் காரணமாக குறைஞ்சிருது. இப்ப இந்த மின்புலம் குறையக்கூடிய காரணத்தினால இந்த பொட்டன்ஷியல் 20 வோல்ட் பொட்டன்ஷியல் டிராப் நடப்பதற்கு அதிகமான தொலைவு வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 40 வோல்ட்ஸ் லைன் வந்து விரிந்து சாதாரணமாக ஒரு வட்ட வடிவத்துல இருக்க வேண்டியது விரிந்து தள்ளி இந்த லைன் கிட்ட இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம். சரி, இப்ப இங்க கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. நியர் த சார்ஜஸ், அதாவது இந்த சார்ஜஸ்க்கு பக்கத்துல இந்த ஒன்றாவது சார்ஜ் ரெண்டாவது சார்ஜ் எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய சம மின்னழுத்த பரப்புகள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஈக்விபொட்டன்ஷியல் லைன்ஸ் க்ளோஸ் டு ஈச் சார்ஜ் ஆர் நியர்லி சர்க்குலர். ஏறத்தாழ இந்த சார்ஜஸ்க்கு பக்கத்துல நம்ம எடுக்கும்போது இந்த 100 வோல்ட் 80 வோல்ட் 60 வோல்ட்டுக்கான சம மின்னழுத்த பரப்புகள் பாக்குறோம் இல்லையா, இதெல்லாமே எப்படி இருக்கு, ஏறத்தாழ சர்க்குலர் வடிவத்துல தான் இருக்கு இல்லையா. நம்ம சாதாரணமா ஒரு புள்ளி மின்துகள் மட்டுமே ஒரு இடத்துல வைக்கும் போது அதற்குரிய சம மின்னழுத்த பரப்புகள் எப்படி இருக்குமோ அது போலவே இருக்கு. ஏன்னா இந்த இரண்டாவது மின்துகளுடைய இன்ஃபுளுன்ஸ் வந்து இந்த முதல் மின்துகளுக்கு பக்கத்துல வந்து மிக மிக கம்மி. அதே மாதிரி இந்த முதலாவது மின்துகளுடைய இன்ஃபுளுன்ஸ் வந்து இந்த இரண்டாவது மின்துகள் பக்கத்துல ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால ஒவ்வொரு சார்ஜுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய சம மின்னழுத்த பரப்புகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது வந்து நியர்லி சர்க்குலர், ஏறத்தாழ ஒரு வட்ட வடிவத்திலேயே இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம். அடுத்து பிட்வீன் த சார்ஜஸ், இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கும் நடுவே இருக்கக்கூடிய இடைவெளி, அந்த ஏரியால பார்க்கும்போது ஈக்வி பொட்டன்ஷியல் லைன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் பவ் அவுட்வர்ட் அவே ஃப்ரம் த மிட் பாயிண்ட். அதாவது இந்த இதனுடைய மிட் பாயிண்ட் இருக்குல்ல, மிட் பாயிண்ட்ங்கிறது இந்த ரெண்டு சார்ஜஸுக்கும் நடுவே ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அதுல கரெக்டாக சென்டர் எடுத்தோம் அப்படின்னா அதான் அதோடைய மிட் பாயிண்ட் இல்லையா. இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து பவ் அவுட்வர்ட், வெளிநோக்கி வளையக்கூடிய வகையில அது அப்படிதான் இருக்கு இல்லையா. வெளிநோக்கி இந்த ரெண்டு பக்கத்திலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த புள்ளியிலிருந்து வெளிநோக்கி வளையக்கூடிய வகையில ரெண்டு பக்கமே அப்படிதான் இருக்கு. மிட் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது வெளிநோக்கி வளையுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா the closer the equipotential line is to the midpoint between the charges, the more it bulges outwards. எவ்வளவுக்கு எவ்வளவு அது மிட் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல போகுதோ இந்த பல்ஜிங் வந்து அவ்வளவுக்கு அதிகமாகுது. இந்த வெளிநோக்கி வருது இல்லையா, இப்படி வளையுது இல்லையா, இந்த வளைவு வந்து அவ்வளவுக்கு அதிகமாகுது. என்ன காரணம், இப்ப நம்ம ஏற்கனவே காரணம் பார்த்தோம் இல்லையா, இங்கிருந்து தள்ளி மிட் பாயிண்டை நோக்கி வர வர இந்த ரெண்டாவது சார்ஜ்னால உருவாகக்கூடிய இந்த புள்ளியில உருவாகக்கூடிய மின்புலத்தினுடைய மதிப்பு, அதாவது E2 நம்ம எடுத்தோம் இல்லையா, அதோடைய மதிப்பு அதிகமாயிட்டே போகும் இல்லையா, அதோடைய மதிப்பு அதிகமாயிட்டே போகும். அதே இது இந்த முதலாவது சார்ஜ்னால இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய மின்புலம் E1 மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப என்ன ஆகும், இந்த நெட் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து குறைந்து மிகவும் ஃபாஸ்டாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ மிகவும் ஃபாஸ்டாக குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த கர்வ் வந்து அதிகமாக வளையும் அப்படிங்கிறது அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபார் ஃப்ரம் த சார்ஜஸ், இந்த சார்ஜஸ்ல இருந்து மிகவும் தொலைவாக நம்ம இருந்து பார்க்கும்போது as you move farther away the equipotential lines become less curved and more evenly spaced. அப்ப இந்த ரெண்டு சார்ஜ்ல இருந்து நம்ம ரொம்ப தள்ளி போறோம்னு வச்சுக்கோங்க. தள்ளி போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜஸும் வந்து எப்படி இந்த ரெண்டு சார்ஜஸுக்கும் நடுவே இருக்கக்கூடிய இடைவெளி வந்து மிகவும் குறைவாயிடுது. அதே நேரம் அந்த நம்ம அளக்கக்கூடிய புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளி வந்து இந்த ரெண்டு சார்ஜஸ் வந்து மிகவும் தொலைவில் இருக்கு. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடிய இடைவெளி கம்மியாகவும் அளக்கக்கூடிய புள்ளி மிகவும் தொலைவில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ரெண்டு சார்ஜஸும் வந்து ரெண்டினுடைய மின்னூட்டமும் சேர்ந்த ஒரே சார்ஜ் போல நடந்து கொள்ளும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, இங்க வந்து நம்ம 6 நானோ கூலுங்கிற சார்ஜ் வச்சுக்கிட்டோம், இதுவும் வந்து 6 நானோ கூலுங்கிற சார்ஜ் அப்படின்னா ரொம்ப தள்ளி இருந்து பார்க்கும்போது 12 நானோ கூலும் சார்ஜ் இருந்ததுன்னா அதை சுற்றி வந்து அந்த குறிப்பிட்ட புள்ளியில ஒரு
சம மின்னழுத்த பரப்பு வரைஞ்சோம் அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அதே போலவே இந்த 2 சார்ஜஸினுடைய சம மின்னழுத்த பரப்பும் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரி, the pattern starts to resemble that of a single larger charge. ஒரு பெரிய இதே 2 மின்னூட்டமும் சேர்ந்த ஒரு மின்துகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய சம மின்னழுத்த பரப்பு அந்த குறிப்பிட்ட புள்ளியில இருக்கக்கூடிய வோல்டேஜை வச்சு நம்ம ஒரு சம மின்னழுத்த பரப்பு வரைஞ்சோம் அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அது போலவே இதுவும் இருக்கும். அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்தது, since both charges are positive, the potential is always positive in this region. சரி, இது இன்னொரு பாயிண்ட். இது என்னன்னா, இப்ப இங்க பாருங்களேன், இந்த ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸும் இருக்கக்கூடிய பகுதியில எல்லா இடத்துலயும் வந்து இருக்கக்கூடிய மின்னழுத்தம் வந்து ஒரு நேர் மின்னழுத்தமாக ஒரு பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய மின்புலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளிகள்லையும் இருக்கக்கூடிய மின்னழுத்தத்துக்கான ஃபார்முலா வந்து V = KQ/R. அதே இது நெகட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னா V = -KQ/R. இல்லையா? சரி, அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து நேர்மின் துகள்கள். அப்ப இதுல எல்லா புள்ளிகளையும் வந்து மின்னழுத்தம் வந்து எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாக மட்டுமே இருக்கும். அப்போ ஒவ்வொரு புள்ளியிலையும் நம்ம வந்து மின்னழுத்தம் எடுத்தோம் அப்படின்னா அந்த மின்னழுத்தம் வந்து எப்படி இருக்கும், இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ்னால அந்த புள்ளியில உருவாகக்கூடிய மின்னழுத்தம், 2வது சார்ஜ்னால புள்ளியில உருவாகக்கூடிய மின்னழுத்தம், இது ரெண்டினுடைய கூட்டுத்தொகையாக அது வந்து இருக்கும். அப்ப எப்பவுமே இந்த ஒரு சார்ஜ் மட்டுமே வச்சோம்னா அதனால உருவாகக்கூடிய மின்னழுத்தத்தை விட இந்த 2 சார்ஜையும் அந்த இடத்துல வைக்கும் போது உருவாகக்கூடிய மின்னழுத்தம் வந்து 2 சார்ஜஸுமே வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காரணத்தினால ரெண்டுமே ஆட் ஆகி அதை விட ஒரு அதிகமான ஒரு மதிப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு வந்து புரியுது. சரி, இதுதான் வந்து 2 நேர் மின் துகள்களுடைய சம மின்னழுத்த பரப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ஷேப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுல சாதாரணமாக ஒரே ஒரு புள்ளி மின் துகள் எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ஷேப்ல இருந்து இந்த ஷேப் எவ்வாறு மாறுகிறது, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோல நீங்க ஒரு சம மின்னழுத்த பரப்புனா என்ன, சம மின்னழுத்த பரப்புகளின் பண்புகள் என்னென்ன, ஒரு புள்ளி மின்துகளின் சம மின்னழுத்த பரப்பு எப்படி இருக்கும், 2 நேர்மின் துகள்கள் கொண்ட அமைப்பின் சம மின்னழுத்த பரப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க டீட்டெயிலா பாத்தீங்க. அடுத்து வந்து பார்ட் 2 வீடியோல நீங்க வந்து டைபோல் பத்தி நீங்க பார்க்க போறீங்க. டைபோல் மற்றும் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய சம மின்னழுத்த பரப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம சில JEE மெயின்ஸ் क्वेश्चंसையும் சால்வ் பண்ண போறீங்க. இந்த வீடியோல பார்த்த எல்லாமே உங்க எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.